அதுதான் நான் வாங்கி கொடுங்க. இது வந்து இன்ஸ்டாகிராம்ல காட்டுங்க. இன்ஸ்டால காட்டுங்க. இது யூடியூப் இது ஓகே பாய். ஃபாலோ பண்ணுங்க, லைக் போடுங்க, எல்லாம் போடுங்க. அம்மா வாங்கிட்டோம் நாங்க சிக்கன் உனக்கு என்னென்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல. அங்க வந்து சிக்கன் சீஸ் வந்து எனக்கு வாங்கியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது பண்ணியிருக்கோம். நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா எங்களுக்கே தெரியாது. சிக்கன் வச்சு ஒரு புது விதமான டிஷ்ஷு உருவாக்க போகிறோம். நாங்கள் வந்து சமைக்க போகிறோம். நாங்கள் 2 பேரும். இவன் ஒன்று சமைக்க போகிறான், நான் ஒன்று சமைக்க போகிறேன். வந்து யார் இது வந்து சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து பார்க்க. அதான் வந்து போட்டி. என்ன சமைக்க போகிறேன்னா இந்த சிம்சான்லாம் வரும் ஒரு சிக்கன் பீஸு, அது சமைக்க போகிறேன். அது வந்து ஒரு சிக்கன் பீஸ், அது சூப்பராக இருக்கும். சிக்கன் பீஸு பார்க்கலாம். நான் சமைக்கிறது எப்படி இருக்கு, நீ சமைக்கிறது. பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க, இன்னைக்கு போட்டி நடத்துகிறோம் நம்ம. வாங்க. 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று ஐநாவா, இன்னொன்று விஷ்ணு. எனக்கு சப்போர்ட் பண்றவங்களா எனக்கு விஷ்ணு பேர் போடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்றவங்களா பிங்க் கலர் ஷால் போடுங்க. சோ பிங்க் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. இவனுக்கு சப்போர்ட் பண்றவங்க Black கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. எப்படினாலும் வராது. அப்படிலாம் கிடையாது. விஷ்ணு பிடிக்கிறவங்க இருப்பீங்க. சரி பார்க்கலாம் எத்தனை பேர் என்ன பண்றாங்க. அப்படிலாம் நானே எப்ப கையில இருந்து Black கலர் எடுத்துறேன். நான் வந்து வீட்டுக்கு போறோம். ஏன்னா உன் வயசு தானே நான் பிறந்தேன். நீங்க பண்றதெல்லாம் வயசான மாதிரி தான் இருக்கு. அப்படியா? சரி. இது வயசான என்ன பண்ணுவீங்க? வயசான ஒன்றும் பண்ண மாட்டோம். இவர் வயசுல பிறந்தா எனக்கு என்ன தெரியுமா இப்ப பயமா இருக்கு. எனக்கு என்ன தெரியுமா பயமா இருக்கு. இப்ப நான் திட்டுறேன். வயசானா இவர் மாதிரி நான் ஆயிடணும். என்ன என் பசங்க எல்லாம் கத்து திட்டுவாங்களோன்னு பயமா இருக்கு. அத நான் சாப்பிட கொடுத்தா தான் திட்டுவாங்க. நான் அப்படி கொடுக்க மாட்டேன். இவரை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. உனக்கு வெங்காயம் வேணுமா வேணாமா? எனக்கா வேணும். இப்ப சொல்ல வேணும்ட்டு. இவ்வளவு நேரம் கேட்ட போது வேணாம் சொன்னான். நீ என்ன பண்ண போறான்னு இவனுக்கே தெரியல. என்கிட்ட ஒரு டிஷ் சொல்றான்னு சொன்னா அதுல வெங்காயமே வரல. நான் பண்றேன். உனக்கு எதுக்குமா? உனக்கு தெரியவே வேணாம். அதெல்லாம் நான் விட்டு வா. எனக்கு நேத்துல இருந்து கத்தி பிரச்சனையா இருக்கு. வெட்டிக்கிட்டேன். நான் விட்டு வா. வேணாம். நான் ஒரு பெரிய செஃப். உனக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? அப்ப தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு பார்க்கலாம். நான் செஃப் நானா நீயா? അങ്ങനെ അത്രയും കൊട്ടാൻ പാടില്ല. വേസ്റ്റ് പോകുമ്പോൾ അങ്ങനെ എരിഞ്ഞ് തുള്ളും. അതൊക്കെ അങ്ങനെ ഇല്ല. ഇടുമ്പോ അനുസരിച്ചിട്ടാണ് 4 മണി ഇടാൻ പാടുള്ളൂ. പെപ്പർ ചിക്കൻ എന്തായാലും ഇത്ര ഇടാൻ പാടില്ല. சரி. അതിൽ പകുതി. சரி. இங்க பாருங்க. மிளகு, சோம்பு, ஜீரகம். ஓகேவா? எவ்வளவு தேவையோ அவ்வளோ. நான் அதுக்கிட்ட இவ்வளோ பெப்பர் போடுங்கடா. கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். எடுத்துக்கிறேன். இதுவும் அப்புறமா 2 வரமிளகா. ஓகேவா? அவளுக்கே தெரியாம ஏதோ போட்டிருக்கா. அதை தேடிட்டு இருக்கேன் என்னென்ன போட்டோம். அப்போ வைனா என்னென்ன போட்டிருக்கோம் என்னென்ன போடலன்ட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன். சொல்லிட்டு ஜீரகம் சோம்புன்னு சொல்லிட்டு 2 வாட்டி சோம்பே தூக்கி போட்டுக்கிறேன் போல. சூப்பர். உன்னை பார்த்து யாராவது சமையல் செஞ்சாங்கன்னா வயிற்றால தான் போவோம்ல அவங்களுக்கு. இதை பார்த்து யாரும் வீட்டில் பண்ணுறாதீங்க. நல்லா இருந்துச்சுன்னா பண்ணுங்க. நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் லாஸ்ட்டாக சொல்கிறோம். அது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுவோம். நாங்கள் நல்லா இருக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அப்போ ட்ரை பண்ணுங்க. போயிட்டு நம்ம வந்து ப்ராசஸ் அடுத்த ப்ராசஸை பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் பண்ணுவேன். அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணுவேன். கேஸ் புது இண்டக்ஷன் ஸ்டவ். இதுக்கு தான் ஓப்பனே பண்ணுறேன். கேஸ் பஞ்சான்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தோம். கடைசியில் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஆமாம். சரி ஓகே. இன்னைக்கு நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் குக் பண்ண போகிறோம். ஓகேவா? உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். இண்டக்ஷன் ஸ்டவ் வேணால் எந்த பாத்திரம் வேணால் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த கடாயும் சரி, இதுலேயே பெரிய சைஸ் கடாயும் வந்து செட் ஆகல. இது வந்து இதோட லிட்டு. இது மட்டும் தான் வைக்க முடியுது, சூடாகுது. மற்றதெல்லாம் நம்ம வச்சு ஆன் பண்ணாலுமே வந்து சூடாக மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குங்க. ஐயோ எனக்கு இது பண்ணவே பிடிக்கல.
கொஞ்சமா பெப்பர் போட்டுக்கலாம். என்ன எனக்கு பயமா இருக்கு இது. என்ன போடாம அப்படியே போடுற? என்ன வேணாம், வறுக்கணும். 2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணா போதும். என்னடா புகழா வருது இதுல இருந்து? ஆஃப் பண்றோடா. இது என்னங்க வித்தியாசமா புகழா வருதுங்க, எனக்கு பயமா இருக்குங்க. வெத்திரிக்கிட்டு போ, செத்திரிக்கிட்டு போறோம். வெடிக்காது. அவ்வளவுதான் பெத்ரே, அவ்வளவுதான். ஆஃப் பண்ணிடுறேன். முதல்ல வந்து நான் அந்த 2 காஞ்ச மிளகாவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறுமிளகு, அதாவது பெப்பர், ஓகேவா? அந்த பெப்பர்னா அந்த மிளகா, அது அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, இது மட்டும் தான் நான் போட்டிருக்கேன், ஓகேவா? இதுவே நான் ஒரு லிமிட் ஆஃப் அமௌண்ட் தனித்தனியாக எடுத்துட்டு வந்துருக்கணும் போல. எல்லாம் ஒன்றா போட்டதுனால மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி சொதப்பிட்டேன். ஆனால் ஓகே, நான் போட்டுட்டேன். போட்டுட்டு இதை 2 மினிட்ஸ் அந்த மாதிரி சும்மா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய்லாம் எதுவும் போடாதீங்க, ஓகேவா? போட்டுட்டு இப்போ இதை நான் போய் மிக்சியில் அடிச்சுட்டு பவுடராக எடுத்துட்டு வருவேன், ஓகே? அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ப்ராசஸ் பார்ப்போம், ஓகே? டன். ஓகே. அப்பா அடிச்சு தராரு எனக்கு. ஒரு ஐரன்லாம் ஊற்றிருக்காரு இங்க. பட்டம் எல்லாருமே ஐயர்லாம் இல்லடி, அவங்க ஏதோ சட்டையத்து ஒரு இதுல போட்டிருக்காரு ஐருன்ற. சரி அங்கிள் இல்லையா அவரு? என்ன பண்றேன்னா பண்றதெல்லாம் பங்கு கேக்குறாங்க. இத்தவன் நீ லைட்டா கொஞ்சோண்டு குடுக்குறியா? இது போமா, அவ்வளவு போதும். அதுவே அதிகம் தான் இது. அப்போ நீ இவ்வளவுதான் போதும். இது எதுக்கு நான் பண்றதெல்லாம் பங்கு கேக்குறான் வந்துட்டு? நீ என்ன பார்த்த இப்ப கொஞ்சம் குடுக்குறியா? அது கொஞ்சம் குடுக்குறியா? இது கொஞ்சம் நீமே சீட்டிங். இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் வின்னர்னு சொல்லிட்டு. நான் பண்றதுக்கெல்லாம் வந்து கேக்குறான். என்ன பண்ண அது என்னது கொஞ்சம் குடுக்குறியா? அது கொஞ்சம் வெய், எனக்கு கொஞ்சம் வெயின்றான். இவன் என்ன பண்ண போறானே தெரியல. இவன் நான் பண்றதெல்லாம் எடுத்து போடுவான் போல. இல்ல இல்ல, நான் வந்து பாருங்க, இந்த ஆனஸ்டா தான் பதில் சொல்லுவோம். என்ன பண்றேன்ட்டு பாருங்க. நான் பண்றத பார்த்துட்டு யாரு நல்லா பண்ணிருக்கான்னு சொல்லலாம். இவன் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ண போறேன். நான் வந்து சின்சான்ல வர சிக்கன் ஃப்ரை போறேன். அதுல எதுக்கு இது நான் பண்றதெல்லாம் நீ கேக்குற? சின்சான்ல வந்து மிளகு அரைச்சு போடுவாங்களா? கொஞ்சோண்டு போடுவாங்க. அங்க பாரு, எனக்கு தெரியாது. இவனுக்கு சும்மா சொல்றான். சின்சான்ல வர சிக்கனே இல்ல அது. ஃபர்ஸ்ட் இல்லடி, நான் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ண. கொஞ்சமா கூட என்னப்ப கேட்டா கொஞ்சோண்டு கேட்டா ரொம்ப ஓவரா பேசுறான் இவன். ஏய், இவன் சொல்ல அரைக்குமா சொல்லாம இப்ப சொல்றான். கொஞ்சோண்டு கொடுத்தா போதும். தரேன். சத்தி எப்படி வச்சிரா பாருங்க. கொஞ்சோண்டு மேல வெடி, சைடா வச்சிருக்கடி. சத்தி கறி இப்படி வச்சாதான் நீ சூடாகும். அப்படியா? சரி அப்படியாண்ணா. தீக்குதுடி, ஸ்மெல் வருது. இல்லடா, ஏன்டா சும்மா பத்துற வெறு பேத்துறான். சட்டி சூடானதானங்க என்ன போடுவான் இவன்? நான் புகை வருது பாரு, பின்ன சூடாகும்ல புகை வருது. இப்ப ஆமா, இதோ கேமரால கூட கவர் ஆயிடுச்சு. வித்தியாசமா இருக்குங்க இது. நான் ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் கேட்காது. அப்ப நான் தான் பையன், நான் பையன் கரெக்டா நான் சொல்றேன்ல. பையனா இப்ப ஆயில் போட்டு ஆயில வந்து எல்லாம் ஹீட் பண்ணிட்டோம், ஓகேவா? ஹீட் பண்ணிட்டு எங்க நார்மலா இருக்க ப்ராசஸ் தான், எல்லாத்துக்கும் இருக்க ப்ராசஸ் தான். கொஞ்சம் எடுத்து வெங்காயத்தை எடுத்து போடணும். போடு போடு ஓகே. இதை நல்லா வதக்கிக்கலாம் ஃபர்ஸ்ட். கருவேப்பிலை போடுறா. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நீ தான் சொல்லலாம். ஆமா, கருவேப்பிலை போட்டுக்கலாம், ஓகேவா? அடுத்தது வதக்கணும். இப்படி வதக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும், ஓகேங்களா? அப்படியே சைடுல நம்ம என்ன பண்ணலாம், கையில உடைச்சிருவா. இதை என்னது? பச்சை மிளகா. நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். ஏன்னா அதுல எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா வர மிளகா வேற நம்ம இதுல போட்டிருக்கோம்ல. அதுவும் இல்லாம கொஞ்சம் தான் செய்ய போறோமே. அதுக்கு இதுவே அதிகமா தான் இருக்குமா, எரியுமா, என்ன கதை? ஒரு 10 தோணுது ஒரு பக்கம், 10 தோணுது. எனக்கு இந்த அளவுலாம் சொல்ல தெரியாதுங்க. அதெல்லாம் நம்ம சொன்னா ஓகேவா? ஐனா வந்து உண்மையிலேயே சமையல் செய்யறா நல்லா. கெத்து பண்ற ஐனா. ஸ்மெல் வருதா கைஸ்? ஸ்மெல் வருதா கைஸ்? போன்லயே மூக்குல இருந்து ஸ்மெல் வருமா? ஐயோ, போன்ல இருந்து எப்படி வரும் ஸ்மெல்? கட்டு கட்டு லூசுடா, லூசு இல்லடா, மென்டல். சோ வந்து தக்காளி வந்து நான் கொஞ்சமா, ஓகேவா? போதும் தக்காளி, அதெல்லாம் விஷ்ணுக்கு தான். ஓகே. நான் யார் ஜெயிக்க போறான்றதெல்லாம் வந்து, அதாவது அதெல்லாம் வந்து நான் வந்து கரெக்டா என் டிஷ்ஷுக்கு வந்து வெங்காயம் வேணும், தக்காளி வேணும், அதெல்லாம் வெட்டணும் அப்படின்னு நான் வெட்டினேன். இவன்ல
என்ன வெட்டுற தக்காளியா எனக்கு கொஞ்சம் வச்சிரு இது என்ன வெங்காயம் அதெல்லாம் நீ ஏன் கேக்குற அப்படின்னு அப்படி நீ சொல்லாத நான் பண்றது நான் ஏதோ பண்றேன் அளவு கூட தெரியல எவ்வளவுடா வேணும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டவா இல்ல கொஞ்சமா போதும் அப்படின்றான் கேக்குறா இவன் முதல்ல என்ன பண்ண போறானே அதெல்லாம் நீ சொல்லாத நான் என்ன பண்றேன்றது உனக்கு தேவையில்லாதது தேவையில்லாத அப்பயே நான் ஏன் பொருள் எடுக்கிறேன் நீ பண்றது நான் கேட்க வேண்டிய நான் கேட்கறத குடுக்கறது உன் கடமை ஏய் எனக்கு கடமை இருக்கு பொட்டி தான் போறேன் நான் போட்டி தான் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏய் நான் வந்து இப்ப பாத்தீங்களா இதுலயே இப்ப என்ன பண்றான்றதுலாம் எனக்கு தெரியாதுங்க உப்பு போடுறோம் ஓகேவா லைட்டா உப்பு போடுறா கொஞ்சோண்டு இவ ஏதோ பண்ணிட்டு போறா நம்ம என்ன பண்ண போறோம்னு நீங்க பாருங்க நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியாது ஆனா சூப்பரா ஒண்ணு பண்ணுங்க உப்பு வந்து லைட்டாவே போட்டுக்கலாம் தேவைப்படுச்சுன்னா லாஸ்ட்ல கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா உண்மையிலே பண்ணிட்டுவாங்க அவங்க ரிக்வெஸ்டான ஏன்னா உப்பு அதிகமாயிடுச்சுன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க உப்பு அதிகமாயிடுச்சுன்னா கையை விட்டு எடுக்க முடியாது அதுவே கம்மி ஆயிடுச்சுன்னா நம்ம லாஸ்ட்ல போட்டுக்கலாம் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க என்ன பண்ற பாக்கலாம் என்ன ஜெயிக்க முடியாது எப்படினாலும் லைட்டா இப்ப மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் பாத்துக்கோங்க மஞ்சள் பொடி அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் அதானே இது சில்லி பவுடர் லைட்டா இந்த எல்லா ஸ்பைசஸுமே ஆட் பண்ண என்னென்ன ஸ்பைசஸ் பாத்தீங்கன்னா கரம் மசாலா தனியா தூள் அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு மசாலான்னு ஒண்ணு இருந்தது அதையும் போட்டேன் அது என்னன்னே தெரியல எல்லாத்தையும் போட்டோம் காஷ்மீரி இப்போ சில்லி பவுடரு எல்லாமே போட்டோம் இப்போ வந்து சிக்கனை வந்து போடலாம் ஓகே சிக்கன் போட்டு லைட்டா தண்ணி ஊற்றலாம் உனக்கு ஒரு 10 பீஸ் தானே மூக்கில் ஏறுது எனக்கு பிடிக்கவே இல்லை இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம அடுப்பே பரவாயில்ல ஜேசா சிக்கன் வருது சிக்கன் ஸ்மெல்லா பரவாயில்ல நானே ஏதோ அப்பாடி லைட்டா சிக்கன் மாதிரி தான் இருக்கு நீ பண்ணி தெரியுது நல்லா இருக்கு நீ பண்ணி முடிச்சா தெரியும் லைட்டா தண்ணி ஆட் பண்ணியா கொஞ்சம் ஆட் பண்ண பத்தாத மாதிரி இருக்கு லைட்டா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் லைட்டா ஆட் பண்ணிட்டு சிக்கன் அப்படிக்கா பரட்டி போட்டோம்ல நம்ம மெயினான பவுடரை வந்து நம்ம இப்ப ஆட் பண்ண போறோம் ஓகேவா விஷ்ணுக்கு லைட்டா வச்சுட்டு மொத்தமா நம்ம போட போறோம் ஓகேவா உனக்கு இது எனக்கு கொஞ்சம் தான் போதும் இது எனக்கே இது போதும் தான் நினைக்கிறேன் காரமா இருக்குமானே பயமா இருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் உப்பு இருக்கா நக்கி பகிரியா தரவா சூப்பரா இருக்கு அப்பரியத்துக்கு இப்ப ராஸ்மல் பேச்சு தானே நல்லா தான் இருக்கு என்ன பண்ணுது நல்லா தான் இருக்கு ஓகே நம்ம இதை வந்து இப்படி மூடி இப்போ வந்து வச்சிடலாம் பாம்பு மாரி இப்படி பண்ணி சளிக்கு ரொம்ப நல்லது காரம் சுருன்னு ஏறுது அப்போ சிக்கன் தயார் காரம் சுருன்னு ஏறுது தருன்னு ஏறுது என்னோட தலையில தாங்க போறாங்க நல்லா மட்டும் இல்ல 100 ரூபாய் சிக்கன் ஒரே லட்சம் கேலரி மட்டும் விடுறியா எனக்கு நான் கலர்றேன் இப்ப வேணா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கேலரினா கூட போதும் பொருள் வேணா சொல்ல எடுத்துட்டு வரேன் எந்த பொருளும் வேணாம் புடி சிக்கன் அடிக்க போறியா எருமை மாடு கண்டுபிட்டா உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு உன்னை விடக்கூடாது இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது நான் என்ன பண்ண போறேன்னா குட்டி சிக்கன் பீஸ் மாரி ரெடி பண்ணி அதுக்குள்ள வந்து கொஞ்சோண்டு ஸ்டஃபிங் வச்சு சீஸ் வச்சு மேலே உள்ள கலந்து வித் சிக்கனை மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி குட்டி சிக்கனாக எடுக்க போகிறேன் அது சிம்சானில் வந்து ஒரு சீரியஸில் வந்து அவங்க சாப்பிடுவாங்க குட்டி சிக்கன் அதுதான் அது வந்து நான் அந்த டைமில் சின்ன பையனை பார்க்கும்போது நல்லா இருக்குது நாக்கில் எச்சலாக வரும் இப்போ வந்து பண்ண போகிறேன் நினைச்சு பெருமையாக இருக்கியா மூடிட்டு பண்ற டப்பனி உரலில் வந்து சிக்கனை போட்டு குத்தி நல்லா மெசிக்கணும் என்ன பண்ணாலும் நான் சேர்த்துக்க மாட்டேன் சேர்த்துக்க மாட்டேன் நான் என் பொடியெல்லாம் உனக்கு கொடுத்தேன் பொடி கொடுத்தேன் பொடி கொடுத்தேன் சேர்த்துக்க இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு கொடுத்தது கூட நான் தான் அப்ப என்ன சேர்த்துக்க மாட்டானா சேர்த்துக்க இந்த உலகமே இப்படிதான் தெரிஞ்சுக்கடா இதுதான் உலகம் தோசைக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்க ஐநா உங்களுக்கு தங்க வலையில போலாடி சொல்றீங்க யாரு அவங்க தானா ஃபர்ஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி
இறக்கிக்கலாம். அவ டிஷ் டிஷ் வந்து முடிஞ்சு. கொத்தமல்லியை ஒருத்தன் எப்படி கட் பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. லைட்டா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கிட்டா டிஷ் வந்து ஓவர். சிக்கனை வந்து ஓரளவுக்கு நல்லா மெதிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த உருளைக்கிழங்க உரிச்சு இதையும் அளவா ரெண்டுமே எது உருளைக்கிழங்கு எது சிக்கன்னே தெரியாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். உருளைக்கிழங்கையும் சிக்கனையும் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம. இது ரெண்டுமே நல்ல காம்பினேஷன் தான். ஆமாம், மிக்ஸ் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு எது சிக்கன் எதுன்றது தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு பிசையணும். இப்போ வந்து முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம். ஆஹா ஆஹா, நல்லா பிசைய முடியுது எங்களால். போது விடு விடு. இது எப்படி கன்றாவி இதை வீட்டை நீங்கள் பண்ண வேணாம் விடு விடு. தண்ணி மாரி ஏற்றிக்குது. இருந்தா கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல, எத்தனுவா இல்லைன்னா எப்படி எத்தனுவது? நீனே ஒரு பைத்தியண்டா. நீயே ஒரு மென்டல் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிடு. அவ்வளோ நாளுக்கு என்னடா வேணும், என்னடா பண்ண போறோம், என்னடா வேணும்? கொஞ்சமா மட்டும் கூட. கொஞ்சம் இது கார்ன்ஃபிளவரே இல்ல, பஜ்ஜி மாவு. பரல் சூப்பர். எத்தனுவா கொஞ்சமா போடு. ஏய் சீ, பஜ்ஜி மாவு இது, கடலை மாவு. போதும், அதுதான் எதிர்பார்த்திருந்தேன். நீ வேற இவன் லூசு மாதிரி பேசுறான். இவன் இன்னும் வேணும்ன்றது. நீ கொஞ்சமா போட. அச்சோ பெருசா விழுந்துச்சு. அடுத்து சக்கரை கொட்டு. ஓகே. பஜ்ஜி மாவு தான், பஜ்ஜி மாரி தான் இருக்கும். அந்த டிஷ் ரொம்ப போட்டா ரொம்ப கல்லு மாரி இருக்கணும். இது முட்டை போட்டனால தான் அப்படி ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆமா, லைட்டா இன்னும் கொஞ்சம் போடு. பிரச்சனை இல்லை, போடு. இன்னும் கொஞ்சம் போடு. போது. தெரியுது, பல மாதிரி தட்ட முடியுமான்னு நான் பார்க்கதான் வந்தனே ஃபர்ஸ்ட். இங்க பாருங்க, ஒட்டினது பஜ்ஜி மாவு வர போடுறாங்க. நான் சொன்னல, இவன் இதுல சின்சான் கின்சான்ன்ற சின்சான் பஜ்ஜி மாவு பாரு. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். நீ வேற நான் பண்ணு நான் பண்ணதான் போறேன். அப்படியே இது பண்ண வேண்டியதான், அவ்வளவுதான் முடிஞ்சு. பாருங்களேன், எண்ணெய் ஊத்திக்கணுங்க. முதல்ல நம்ம வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் வதக்க போறோம். யோசிக்கிறாங்க, நீ இவ்வளவு பண்ணிட்டு நீ இதெல்லாம் சொன்னா நாங்க பண்ணுவோம் நினைக்கிறியா? அதான் சொல்றான் வேற டிஷ் எல்லாம். நான் ஜெயிக்க போறது யாராலும் தடுக்க முடியாது. இவ்வளவு பண்ணி அந்த பொடி போடு, எடுத்து வச்சிருந்தே இல்ல போட்டுரு, எல்லாத்தையும் போட்டுரு. இவ்வளவு பண்ணியும் தான் இப்படி சொல்றியான்னு எனக்கு கேக்குறியா? உப்பு போடலையா? உப்பா? உப்பு எதுக்கு? உப்பு இல்லாம உப்பு போடப்ப அதுல உப்பு போட்டியா? உப்பு போடல, அதெல்லாம் அதுல உப்பு போடணும். சரி, இதுல உப்பு போட கொஞ்சோண்டு. இதுல லைட்டா தான் போடுறேன். அது காட்டேன், அது எடு. என்ன பண்ற? இதுல வந்து ரவுண்ட் போடு. என்னத்த இது? டேய், இது அப்படியே போடணும்டா. அதுதான் சொல்றேன், போடு. இது இங்க ரவுண்ட் போடு. நான் உடம்பு தட்டு. ஏய், அது நீ என்னதான் நீ வட மாதிரி தட்டினாலும் அதுல போட்டா கண்டு மெனிதான்டா உளும் உளுண்டா. நான் சொல்றத கொஞ்சம் கேள்வி. இங்க பாருங்க, இது மாரி வச்சு சீஸை நடுவில் வச்சு இதை கொஞ்சோண்டு அள்ளி நடுவில் வச்சிடணும். கொஞ்சம் வெங்காயம் இருக்கா, எல்லாம் இருக்கா பார்க்கணும். இருக்கு. இதுக்கு ரொம்ப போட்டோன்னா எண்ணெயில ஊந்துரும். இது மேலே திரும்பி அள்ளி வை. ஏய், இது உளுந்துரும்டா எண்ணெயில. இது ஸ்ட்ராங்காவே இல்லடா. போடு. பிளாஸ்டிக் கவர் போடு. வரேன். கறி எல்லாம் 200 வைக்கிறேன். நீ திருப்பி போட, நான் சொல்றதை கேள. போடு, திருப்பி போடு.
என்ன கருமா இது? என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. இது வேற மாதிரியாச்சும் போடி பொரிச்சு போடலாம்டா. எண்ணெயை ஊத்தி இதை போட்டு பொரிச்சிரு 65 மாதிரி. உள்ள வச்சு அந்த சீஸ் கொஞ்சம் வச்சு பொரிச்சு வச்சிடலாம், குட்டி குட்டி பாலா போட்டு. A few moments later. 65 மாதிரி போடலாம். இரு வரோம். இது சாப்பிடு. அதுல போட வேணாம். இரு 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 சுடும். உண்மையா சொல்லணும். ஆஃப் பண்ணிட்டான். இதுல சூப்பரா இருக்கு. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஏய் உண்மையா சொல்றியா? என்ன சொல்ற? ஊது. நீ கொஞ்சம் சாப்பிடு. சூப்பரா ஒண்ணு பண்ணு. இது வந்து செட் ஆகுற மாதிரி தெரியல. இது எப்படி பார்த்தாலுமே ஒரு மாதிரி அந்த பஜ்ஜி மாவு வேற சேர்த்து போட்டானா ரொம்ப கேவலமா இருக்கு. அப்படியே இந்த பஜ்ஜி மாவு இருக்குல்ல, அந்த மாவு அப்படியே ஒரு மாதிரி வாய்க்குள்ள வருது. இது நம்ம இதுக்கு மேலே போட்டு சாசி கீசி ஊற்றி சாப்பிட்டா கூட ஃபுட் பாய்சன் ஆயிடுமோன்னு ஒரு பயம் இல்லை. கண்டிப்பாக வேறு ஏதாவது பிரச்சனை ஆகிடும். ஏன்னா அதனால தான் வந்து சரி ஓகே பண்ணவே வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம். தோசை கல் எடுத்து நிறையா தோசை மாதிரி பண்ணி பார்க்கலாம். அவன் இன்னும் திருந்தலமாமா. வெறுப்பால் அடிப்பேன். மூடிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன் பஜ்ஜி மாவுடா, நீ எப்படி போட்டாலுமே இது வயிற்றுல பிரச்சனை வரும்டா. தோசை மாவு என்னதுன்னு தெரியுதா உங்களுக்கு? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். எல்லாத்தையும் கழுவிட்டு ஐனா வந்து ஃபுல்லா பெருகிற பாவம். அவ்வளோதாங்க, இந்த vlog முடிஞ்சிச்சு. இதுல வின்னர் யாரு? யாரு சொல்லு? ஐனா சை. முப்பத்தி 32 பல்லையும் காட்டுறா. எனக்கு 32 பல்லு இல்ல. 28 தான் இருக்கு. 28 பல்லா? யார் சொன்னா? எனக்கு அவ்வளவுதான் இருக்கு. யார் சொன்னா? நான் எண்ணி பார்த்தனே. என்ன சொல்ற? ஆமா 28 பல்லு தான் இருக்கா? ஆமாடா. எப்படி பல்லு என்ன? அதான் என்ன எப்படி என்னன்னா அதோ 1 2 3 28 பல்லு நம்ம தான் இருக்கு. இது எனக்கு எண்ணி பார்க்கட்டா? ஏய்னா என் பல்லு 31 பல்லு தான் இருக்கு. 31 எனக்கு அவ்வளோ கூட இல்லை.